வெல்கம் டு அன்புடன் ஜோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சோயா ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு சோயா. இதை தண்ணியில் ஊற வைக்கணும். 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் தயிர், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப்பு சாதம், கொஞ்சமாக எண்ணெய் பொரிச்சு எடுக்கிறதுக்காக. நம்ம தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு காய்ச்சிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சோயாவை போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா தண்ணி வடிகிற மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வடிகட்டிய சோயாவை போட்டு ஒரு பாத்திரத்தில் அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, நம்ம கரம் மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கிறதுல 1 ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மட்டும் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். 5 நிமிஷம் ஊறிடுச்சு. கொஞ்சமாகவே எண்ணெய் வச்சுக்கோங்க, ஏன்னா எண்ணெயை ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு வடை சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இது கூடவும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணுனாலும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த வச்சிருக்க 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூளையும் 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூளையும் போட்டு கிளறிக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் சாதத்தை போட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கிளறி எடுத்துக்கலாம்.
நல்லா கிளறியாச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேணும்னா தாளிக்கும் போது இது கூட இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு தாளிக்கலாம். சிலருக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, அதுக்காக தான். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சோயா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை கொடுத்து விடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்புடன் ஜோ.